கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். அதே மாதிரி இந்த காட்சிகளில் நாம் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணால் சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. அதே மாதிரி முருகனுக்கு மட்டும்தான் தேனும் தினை மாவும் பிரசித்தம். ஆனால் இங்கே பெருமாளுக்கும் இந்த தினை மாவு படைக்கிறாங்களே, இதோடைய அர்த்தம் என்ன? ரொம்ப அழகான ஒரு கேள்வி. என்னென்னா, தேனும் தினைமாவும் ஏன் தருகிறார்கள் என்று கேட்டிங்க இல்லையா? இது தேனும் தினைமாவும் என்பது நம்முடைய நிலம் சார்ந்த போது சொன்னேன் இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லுகிறோமே, அந்த நிலம் சார்ந்ததில் இந்த மலை சார்ந்து இருக்கக்கூடியது தேனும் தினைமாவும் என்பது. அழகன் எங்கே அமர்ந்திருக்கின்றான்? ரிஷபாத்ரி என்று சொல்லக்கூடியதான அந்த மலை மீதே அமர்ந்திருக்கக்கூடியவன் இல்லையா? ஸோ அந்த மலையிலே இருக்கக்கூடியவனுக்கு மலையிலே எது கிடைக்கிறதோ அதைத்தானே கொண்டு போய் வழிபட முடியும் இல்லையா? அதனால் இது நம்முடைய அது எப்படி சொன்ன மண்ணின் வாசத்தோடு கலந்தவன் இந்த
இறைவன் என்பதனால மக்கள் வந்து தன் உள்ளத்தில் எனக்கு எது கிடைக்கிறதோ அதை கொண்டு வழிபடுவது என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு தாத்பரியம் அது. அந்த அடிப்படையில் தான் தேனும் தினைமாவும் அந்த மலையிலே கிடைக்கக்கூடியது. அந்த இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் எல்லாம் அந்த மரபிலே வந்த பழங்குடியின மக்களாக மலை சார்ந்த அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்பதனாலே அவனுக்கு பெயரே அதனால் தான் அவனை சொன்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு கள்ளழகருங்கிற திருநாமமே இந்த இடத்திற்கு ஏற்றாற் போல பெயராக அமைந்தது. அதை போலத்தான் இந்த எம்பெருமானுக்கு வணங்கக்கூடிய அந்த பெருமக்கள் தேனும் தினைமாவும் கொண்டு வந்து தருவது என்பது நான் அந்த மண்ணினுடைய மைந்தன் என்பதாகும். நான் மலை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் இந்த மலையே நானாக இருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக அந்த மலையிலே அமர்ந்திருக்கக்கூடியதான திருமாலிருஞ் சோலை மலையிலே இருக்கக்கூடியவன் அந்த மலையினுடைய விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த மலைக்கே உரியதான அந்த தேனையும் தினைமாவையும் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பது ரொம்ப சிறப்பான ஒன்று. முருகப்பெருமானுக்கும் உண்டு. முருகப்பெருமானுக்கும் அந்த சிறப்பு உண்டு. தேனும் தினைமாவும் தருவது என்பது எங்கெல்லாம் மலை சார்ந்த பகுதியிலே இறைவன் எழுந்தருளி இருக்கிறானோ அந்த திருக்கோயில்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க தேனையும் தினைமாவும் தருவது என்பது அதுவும் தமிழர் இருக்கக்கூடியதான அந்த பண்பாட்டு தலங்கள் அதிலே ஒரு சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா சர்க்கரை தீபம் ஏற்றுவது என்பது ஒரு பெரும்பாலும் எப்படி என்றால் இந்த கருப்பணசாமி கோயிலில் ஏற்றுவாங்க. பார்த்தீங்கன்னாக்க அந்த கருப்பணசாமி கோயிலில் இறைவன் புறப்படுகிற பொழுது அந்த சர்க்கரையால் அந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டு பிறகு வரக்கூடியது வந்து இங்கே எப்படி இந்த நிலம் பாருங்கள். இங்கே அது நீங்கள் சொன்னீங்களா இப்படி தேனும் தினைமாவும் என்பது மலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி சமவெளியாக இருக்கக்கூடியதான அந்த பகுதியிலே கிடைக்கக்கூடியது அங்கு கரும்பு அதிகம் விளையக்கூடியது. கரும்பு அதிகம் விளையக்கூடிய ஒரு நிலப்பகுதி அது. ஸோ இதை எடுத்துக்காட்டும் விதமாக என்னுடைய நெல்லிலே என்னுடைய நிலத்திலே விளைந்ததான அந்த நெல் அறுக்கக்கூடிய வைபவம் நடைபெறும் நான் சொன்னேன். அப்போது நெல் அறுக்கக்கூடிய வைபவம் நடைபெறுகிறது. எப்படி என்னுடைய மண்ணிலே இந்த கரும்பு விளைந்ததோ அந்த கரும்பிலிருந்து விளைந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடியதான அந்த பொருளை நான் உனக்கு திரும்பீண்டும் எது உன்னால் எனக்கு கிடைக்கப்பெற்றதோ எந்த பொருளை கொண்டு நான் விளைவித்து அது உன்னுடைய விளைவின் காரணமாக நிகழ்ந்ததோ அந்த விளைவினுடைய ஒரு சிறு பகுதியை நான் உனக்கே காணிக்கையாக்குகிறேன் என்கிற தாத்பரியம் தான் அது. அதனால் அந்த கரும்பிலிருந்து பிழியப்பட்டதான அந்த சர்க்கரை அந்த சர்க்கரையிலே அதை வெறும் சர்க்கரையாக சமர்ப்பிப்பது என்பது இறைவனுக்கு சர்க்கரை பொங்கல் சமர்ப்பிப்பார்கள். ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் அழகருக்கு வந்து அந்த சர்க்கரை பொங்கல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விசேஷம் உண்டு இல்லையா. மதுரைக்கு ஒரு விசேஷம் சொல்லுகிறேன். அதிலும் கள்ளழகருக்கு ஒரு விசேஷம் என்னவென்றால் அந்த கள்ளழகர் கோயிலுக்கு போனால் அங்கே செய்யக்கூடிய அந்த தோசை சிறப்பாக இருக்கும். அந்த தோசையை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த தோசையை வாங்கி சாப்பிடணும் ரொம்ப அதனுடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்படி தோசைக்கு விசேஷமான அந்த பெருமாள் அந்த கள்ளழகர். அதே போல் அந்த ஊரிலே விளையக்கூடியதான அந்த கரும்பினுடைய நெல் மற்றும் அந்த கரும்பினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கிற போது அதனுடைய ஒரு பகுதியாக என் விளைச்சலிருந்து ஒன்றை நான் உனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் என்பதனால் சர்க்கரையிலே அந்த தீபம் ஏற்றி பெருமாக்கு நெய் விளக்கில் தீபம் ஏற்றுவது ஒரு வகம், எலுமிச்சையில் தீபம் ஏற்றுவது ஒரு வகம். ஆனால் இந்த ஊரில் இந்த திருநாளில் ஒரு விசேஷம் சர்க்கரையிலே இருக்கக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு சமர்ப்பிப்பது என்பது ரொம்ப விசேஷம். அதனாலே தங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் நீங்குகிறது. அதனுடைய இறைவனிடத்திலே தன்னை நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் என்பதனுடைய ஆதாரமாக காட்டக்கூடிய கற்பூரம் என்பதே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இருசேர கலக்கிறது என்பதற்கான ஆதாரம் தான், அதோடைய அடையாளம் தான் அது. அதை என்னுடைய மண்ணினுடைய மகத்துவம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன், அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?